ஏன் டைமுக்கு தூங்கணும்? முக்கியமான கான்செப்ட் நம்மளுடைய மெலட்டோனின் ஹார்மோன். இது நைட்டு தான் வந்து சுரக்கும். இது சுரக்கும் போது நம்ம தூங்கலை அப்படின்னா நம்மளுக்கு பல உபாதைகள் வரும். ஏன் பசிச்ச பிறகு சாப்பிடணும்? பசிக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம டைஜஷன் ஆகாத பொருள் எல்லாமே அதான் விஷமாக மாறுது. பசிச்சாதான் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆகி எல்லா செல்களுக்கும் கொடுக்கும். பசிக்கிற குழந்தைக்கு ஊட்டினா நல்லா சாப்பிட்டதில்ல, அதான் பசிக்கும் போது சாப்பிட்டா நம்ம செல்லு நல்லா அந்த நியூட்ரிஷனை அப்சர்வ் ஆகும். இல்லைனா எக்ஸஸ் உணவை கழிவாக மாறுது. ஏன் துரித உணவை குறைக்கணும்? ஸோ துரித உணவு பேர் வந்து ஜங்க் ஃபுட்டு சார். ஜங்க்னா குப்பை உணவு. ஸோ குப்பை உணவு பேர் வச்சுட்டு எப்படி அதை சாப்பிட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவு. கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதிக கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அதிக எனர்ஜி, அது அதிக ஃபேட்டாக மாறுது. அந்த ஃபேட்டு டயபிட்டிஸாக உருவெடுக்குது. நோய்கள் வந்த பிறகு தான் எல்லாரும் வரேன்னு சொல்கிறாங்க. ஏன் வருமுன்னு நாம காப்பாற்றணும்? ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா சில நோய்கள் என்னென்னா சில காம்ப்ளிகேஷனை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேட் ஸ்டேஜ் கிட்னி டயாலிசிஸில் வருவாங்க, இல்லை லேட் ஸ்டேஜில் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதெல்லாம் வந்து வந்தால் கூட நம்மளால் பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் வராங்க. அப்போது பெட்டர் ப்ரிவென்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஒரு செலவும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் க்யூவில் நிற்கிற வலி வேதனை நானும் அனுபவிச்சிருக்கேன், எல்லாருமே இருக்குது. அண்ட் ஒரு ஐசியூவில் இருக்காங்கன்னா கஷ்டப்பட போது ஃபேமிலி தான், நான் அவங்கள விட பேஷண்ட்டோட ஃபேமிலி. ஸோ அப்போ ஃபேமிலிக்காகவாது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்க போகிற மக்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஹெல்த்தை எப்போவுமே உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வைங்க. பிகாஸ் நம்ம வந்து வேலைன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வைக்கிறோம், படிப்புன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வைக்கிறோம். லைஃப்பில் எது இருந்தாலும் பக்கத்தில் ஹெல்த் இருக்கணும். பிகாஸ் ஹெல்த் இருந்தால் தான், நான் யூஸ்வலாக சொல்லுவேன், வேலைக்காக உங்கள் ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் வரும், அப்போ ஹெல்த்துக்காக மற்ற எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த நிலைக்கு போகக்கூடாது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்காக. அண்ட் குழந்தைகள் அப்பா அம்மாவை தான் ரோல் மாடலை வச்சு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இரவு ஃபுல்லாகவே ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதை பார்த்து தான் கற்றுப்பாங்க. அப்போ ஒரு வீட்லேயும் ஹெல்த்தை பற்றி பேசப்படணும். அதுதான் என்னோட பெரிய விஷனாகவும் இருக்குது. வீட்டில் ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு சொசைட்டியில் போகும். சொசைட்டியோட மாற்றம் தான் நம்ம நாட்டையே வந்து மாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா குழந்தைகள் இறக்குறத அப்பா அம்மா பார்க்குற சிச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு கண்டிப்பாக ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலையும் இல்லை. நான் ஒரு ப்ராப்பர் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டராக தான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு 2 நாள் அதுக்குள்ளேயே மைண்டில் ஓடினா, அப்போ எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தை கொடுக்க முடியும். குழந்தைகள் நமக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க சஃபர் ஆகிற விட நரக வேதனை எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணணும். ஒரு டாக்டராக உண்மையிலே என் மனசாச்சு எனக்கு கேள்வி கேட்டுச்சு, நீ ஒரு டாக்டராக ஏதாவது டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு ஏதாவது பண்ணுறியா? அப்போ ஆரம்பித்த ஒரு டெசிஷன், ஒரு 3 வருஷம் என் வேலையை விட்டுட்டு ஒரு 3 வருஷம் ட்ராவல் பண்ணேன். ஸோ குவிட் பண்ணி, ஸோ தேங்க்ஸ் டு என்னோட ஃபேமிலி, அவங்க தான் வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 3 இயர்ஸ் பற்றி கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ரிவென்ஷனாக என்ன, ஃபார்மில் போயிட்டு தங்கின ஒரு 6 மாதம், உணவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா மக்கள் வந்து பார்த்து, நிறைய டாக்டர்ஸு, ஒரு 100 புக்ஸு படிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அதில் கிடைச்ச ஒரு புரிதல் என்னென்னா, 70% ஒரு வருஷத்தில் பீப்புள் இறக்குறாங்கன்னா 70% வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வியல் நோயால் தான் மக்கள் இறக்குறாங்க. இந்த டயபெட்டிஸ், பிபி, கேன்சர், இது எல்லாமே தவிர்க்கலாம், ஈஸியாக தவிர்க்கலாம். ஒரு நோய் வந்ததுக்கப்புறமும் தவிர்க்க முடியும், அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு நோயை நம்ம தமிழர்கள் சொன்னது தான் இங்கே கோட் பண்ணோம், வருமுன் காப்போம். ஸோ இது எல்லாருமே மறந்துட்டாங்க. அப்போ நான் எடுத்த டெசிஷன் என்னென்னா, வெறும் இதை சாப்பிடு இதை பண்ணுன்னு சொல்கிறத தவிர இது ஏன் சாப்பிடணும், இது ஏன் பண்ணணுன்ட்டு எஜுகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ